பூமியை ஆள்வது மனிதனாக இருக்கலாம், பிரபஞ்சத்தை ஆள்வது யார்? ஜூலை 1991 கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆல்டர் குரோவ் என்ற டவுன். பொழுது சாயும் காலம். இயந்திர வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய மக்கள் இளைப்பாற தொடங்கியிருந்தனர். பகல் ஓய்வு பெற்று வானம் கருமை பூசிக் கொண்டிருந்தது. ஆல்டர் குரோவ் டவுனுக்கு புதிதாக குடிவந்திருந்த கொரினா சேபல்ஸ் இரவு உணவு முடித்து தன் குழந்தைகளை தூங்க வைத்திருந்தார். திருமணச் செய்தி சொல்ல வரும் காதலனுக்காக காத்திருந்தார். கணவர் இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து வந்த கொரினாவுக்கு அது முக்கிய திருப்பத்தை கொடுக்க போகும் இரவாக இருந்ததில் வியப்பில்லை. ஆனால் அன்று நேர்ந்த திருப்பம் கொரினா விரும்பிய திருப்பமாக இருக்கவில்லை. குழந்தைங்க படுக்கையில தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நண்பர் என்னை சந்திக்க வந்தாரு. நாங்க திருமணம் செய்து கொள்வதை பற்றி பேச வந்திருந்தாரு. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். பின்னாடி வெராண்டால போய் டீ சாப்பிடலான்னு உட்கார்ந்தோம். அந்த வெயில் கால இரவு ரொம்ப அழகா இருந்துச்சு. வீட்டுக்கு பின்னால் காதலருடன் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார் கொரினா. தான் விரும்பிய செய்தியை காதலன் சொல்ல காத்திருந்தார். திடும் என ஒரு அதிர்வு. கொரினா தடுமாறினார். வயிற்றுக்குள் குலை நடுக்க உணர்வு. என்ன நடக்கிறதென தெரியவில்லை. சின்னதா ஒரு அதிர்வை என் வயிற்றுல உணர்ந்தேன். நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவரும் ஆமாம்னு சொன்னாரு. மீண்டும் அதிர்வை உணர்ந்தார். மெல்ல அதிர்வு பரவி அதிகமாகியது. இருவருக்கும் அச்சம் தொற்றியது. பதறத் தொடங்கினர். அமர்ந்திருந்த நாற்காலிகளை விட்டு எழுந்தனர். அப்புறம் நான் மேல பார்க்க சொன்னேன். தன்னிச்சையாக மேலே இருவரும் பார்த்தபோது அவர்கள் கண்களுக்கு தெரிந்த காட்சி நம்ப முடியாததாக இருந்தது. இரவு வானத்தின் நட்சத்திரங்களை மறைத்து ஒரு பெரும் தட்டு நகர்ந்து கொண்டிருந்தது. நான் பார்த்த பறக்கும் தட்டு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும். கருப்பா இருந்துச்சு. அது மறைச்ச நட்சத்திரங்களை வச்சுதான் அது இருக்கிறதையே பார்க்க முடிஞ்சது. லைட் எதுவுமே இல்ல, சத்தமும் இல்ல. அது வானத்துல மிதந்துட்டு இருந்தது. ரொம்ப அமானுஷ்யமா உணர்ந்தேன். அது கீழே வரப்போகுதுன்னு சொன்னேன். அவர் பயந்துட்டாரு. ஏதோ ஆபத்து வரப்போகுது, நம்ம உள்ள போலாம். உள்ள போவா? அவரு உள்ள போயிட்டாரு. ஆனா நான் அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். 2-3 நிமிஷம் தான் அப்படி நின்னுட்டு இருந்ததா தோணுச்சு. அப்படியே நின்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில நிமிடங்களுக்கு தன்னை மறந்து நிற்கிறார் கொரினா. வானம் மீண்டும் நட்சத்திரங்களுடன் மின்னுகிறது. தட்டு நகர்ந்து சென்று இருட்டுக்குள் மறைந்து விடுகிறது. சட்டுன்னு அப்படியே பறந்து போய் காணாம போயிடுச்சு. வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார் காதலர். கொரினாவை அப்போதுதான் சந்திப்பதை போல பேசுகிறார். ஓ, இங்கதான் இருக்கியா? எங்க போனேன்னு என்ன கேட்டாரு. எல்லா இடத்துலயும் உன்னை தேடினேன், ரொம்ப நேரமா காணோம் அப்படின்னு சொன்னாரு. என்ன உளறீங்க? நான் இவ்ளோ நேரமும் மேல பாத்துக்கிட்டு இங்கேயே தான் நின்னுட்டு இருந்தேன். நான் உனக்காக உள்ள போய் டீ எடுத்துட்டு வரதுக்குள்ள நீ காணாம போயிட்ட. நான் எங்குமே போலன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? இவ்வளோ நேரம் நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். மரங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தேன், வாசலுக்கு போய் பார்த்தேன், நீ எங்கேயுமே இல்ல. நான் தான் சொல்றேனே, 2-3 நிமிஷமா தான் நான் வெளியில நின்னுட்டு இருந்தேன். நீங்க வானத்துல அந்த தட்டை பார்த்ததும் பதட்டத்துல என்னென்னவோ சொல்றீங்கன்னு நினைக்கிறதா சொன்னேன். தேநீர் எடுத்து வருவதற்குள்
கொரினா காணாமல் போய்விட்டதாக சொல்கிறார் காதலர். 2 நிமிடங்கள் தான் ஆகிறது எனச் சொல்லும் கொரினாவிடம் நேரத்தை பார்க்கச் சொல்கிறார் காதலர். 45 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. நான் வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தேன். அதுவும் சில நிமிஷங்களுக்கு மட்டும்தான்னு சொன்னேன். உடனே அவர் மறுத்து 45 நிமிஷத்துக்கு மேல நான் காணாம போயிட்டேன்னு சொன்னாரு. டாம், நான் இங்கே தான் இப்படியே நின்னுகிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ எங்கே போனேன்னு தெரில. குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் வீட்டிலே இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உன்னை காணோம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ அப்படியே காணாமல் போயிட்ட. காரணமும் எதுவும் சொல்லலை. இதே இடத்துல தான் இவ்வளோ நேரமும் நின்றுட்டு இருக்கேன் டாம். டாம், நீங்க உள்ள போனீங்க, டீ கப் எடுத்துட்டு போனீங்க. அப்படியே காணாமல் போய்கிட்டே இருந்தேன்னா நான் உன் கூட இருக்க முடியாது. என்ன உளறீங்க? எங்க போறீங்க? நில்லுங்க டாம். நான் எங்க போனேன்னு எனக்கு தெரியல. அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் திரும்ப வரவே இல்லை. ஃபோனெல்லாம் பண்ணி பார்த்தேன், மன்னிப்பும் கேட்டு பார்த்தேன், திரும்ப வரல. கொரினாவுக்கு நேர்ந்தது என்ன? 45 நிமிடங்கள் அவர் எங்கே சென்றிருந்தார்? வானத்தில் அவர் பார்த்த பொருள் என்ன? எல்லா கேள்விகளும் மனிதகுலம் அதிகமாக விவாதித்து வந்த ஒரு விஷயத்தை நோக்கியே திரும்பியது. ஏலியன்கள் என்று அழைக்கப்படும் வேற்று கிரக ஜீவராசிகள். மேற்கத்திய உலகின் வானம் கடந்த 100 வருஷங்களில் கொரினா பார்த்த பறக்கும் தட்டை போன்ற பல வடிவங்களை பார்த்திருக்கிறது. வழக்கமான விமானம், ராக்கெட் போன்ற வடிவங்கள் இல்லாமல் பல வடிவங்கள் வானில் தெரிந்திருக்கின்றன. அடையாளம் காண முடியாத இத்தகைய வடிவங்களுக்கு அறிவியல் உலகம் சூட்டியிருக்கும் பெயர் UFO. Unidentified Flying Objects. அடையாளம் கண்டிட முடியாத பறக்கும் பொருட்கள். UFOக்கள் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வானில்தான் தட்டுப்பட்டு இருக்கின்றன. UFOக்களை பற்றிய பெரும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. UFOக்களில் வருவது யார்? பூமியில் உள்ள நாடுகளின் கண்களில் மண்ணை தூவி மறையும் அளவுக்கு உயர் தொழில்நுட்பமும் அறிவும் கொண்டவர்கள் யாராக இருப்பார்கள்? நிச்சயமாக பூமிவாசிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதே மனிதகுலத்தின் அவதானிப்பு. பூமி இருக்கும் சூரிய மண்டலத்தில் மட்டுமே 8 கிரகங்கள் இருக்கின்றன. வியாழன் கிரகம் உள்ளிட்ட எல்லா சூரிய மண்டல கிரகங்களையும் விண்கலங்கள் மற்றும் பிற விஞ்ஞான சூத்திர நுட்பங்கள் வழியாக ஆராய்ந்து வேறு ஜீவராசிகள் ஏதும் நமக்கு அருகில் இல்லை என விஞ்ஞானம் கண்டறிந்து விட்டது. ஆனாலும் சூரிய மண்டலத்தை போன்ற மண்டலம் ஒன்று மட்டுமே இப்பிரபஞ்சத்தில் கிடையாது. சூரியனை போன்ற பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்களும் பிற விண்வெளி படலங்களும் இருக்கின்றன. அவை எவற்றிலும் மனிதனை போன்ற ஜீவராசிகள் இல்லை என்பதை அறிவியலால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஏனெனில் மனிதகுலத்தின் அறிவும் தொழில்நுட்பமும் மொத்த பிரபஞ்சத்தை அளக்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை. அந்த உண்மையிலிருந்துதான் அளவிட முடியாத இந்த பெரும் பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா என்ற கேள்வி தொடங்குகிறது.
தான் வாழும் பூமியையும் அதை சுற்றி இருக்கும் கோள்களையுமே சில 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் கண்டறிந்திருக்கும் மனித அறிவுக்கு புரிபடாத உயரத்தில் இன்னும் சில கேள்விகளும் இருக்கின்றன. மனதை கொள்ளையடிக்கும் இந்த கட்டமைப்பு இடம்பெற்றிருக்கும் இடம் பெரு நாடு. சாக்சே உவாமன் என்று அழைக்கப்படும் இந்த கோட்டை கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னதாக இன்கா சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் போது கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் இவ்வளவு உயரமான பாறைகளை எப்படி தூக்கி வந்திருக்க முடியும்? வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் பாறைகள் ஒன்றுடன் ஒன்று செருகப்பட்டது போல கச்சிதமாக எப்படி பொருத்தப்பட்டிருக்கும்? இத்தனை சிரத்தையுடன் அதீத துல்லியத்துடன் எந்தவித பொறியியல் ஆற்றலும் பெற்றிராத ஓர் ஆதி இனக்குழு கூட்டம் 1000 வருடங்களுக்கு முன் எப்படி ஓர் அமைப்பை கட்டி எழுப்பியிருக்க முடியும்? இதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. நாஸ்கா கோடுகள். சுமாராக 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் கோடுகளே நாஸ்கா கோடுகள். பறவை, குரங்கு போன்ற உயிரினங்களின் தோற்றங்களை கொண்டிருக்கும் இந்த நாஸ்கா கோடுகளும் சில 1000 வருடங்களுக்கு முன் உண்டாக்கப்பட்டவைதான். என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டன என்பதற்கான பதிவுகள் ஏதும் இல்லை. குரங்கு, பறவை போன்ற வடிவங்கள் வானில் உள்ள நட்சத்திர கூட்டங்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் வானில் இருந்து பார்த்தால் துலக்கமாக தெரியும் அளவுக்கு இத்தனை பெரிய கோடுகள் வரையப்பட்டது யாருக்காக? யார் வரைந்திருப்பார்கள்? இன்னொரு முக்கிய தகவலும் இருக்கிறது. நாஸ்கா கோடுகள் இருப்பதும் சாக்சே உவாமன் கோட்டை இருக்கும் அதே பெருநாட்டில்தான். அடுத்த கேள்வி நாம் அனைவரும் ரசித்துப் பார்க்கும் பிரமிடுகளை பற்றி. 4500 வருடங்களுக்கு முன் எகிப்திய ராஜாக்களான பெரோக்களின் இறந்த உடல்களை பாதுகாக்க கட்டப்பட்டவையே பிரமிடுகள். பெரோக்களின் உடல்களை பாதுகாப்பதன் வழியாக அவர்களின் ஆன்மாக்களை பிற உலகங்களுக்கு கடத்தும் முயற்சியாகவும் பிரமிடுகள் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. விண்வெளி பார்வைக்கு தெளிவாக தெரியும் குறியீடுகளாக பிரமிடுகள் வடிவமைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இத்தனை பெரிய கற்களையும் சரியான கோணங்களில் அடுக்கி அவற்றுக்குள் அறைகளையும் அமைக்கும் அளவுக்கான விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் 4500 வருடங்களுக்கு முந்தைய நாகரிகத்துக்கு எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்? இவை போலவே இன்னும் பற்பல கேள்விகள் இருக்கின்றன. அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் மனிதகுலம் உச்சம் தொட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட சாத்தியப்படாத கட்டமைப்புகளும் விஞ்ஞானமும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் சாத்தியப்பட்டிருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என கருதப்படுகிறது. இவையாவும் மனித அறிவில் இருந்து உதித்த விஞ்ஞானமோ கட்டமைப்போ இல்லை என்பதே அக்காரணம். ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி ஆற்றங்கரைகளில் தங்கி நாகரிகத்தின் ஆரம்ப காலங்களை மனிதன் அடைந்தபோது அவனுக்கான அறிவியல் ரீதியான உதவிகள் பூமியில் இருந்து கிடைத்திருக்காது என நம்பப்படுகிறது. பூமியைப் போல் உயிர் வாழும் சூழல் கொண்ட இப்பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு கோளில் இருந்து வந்த ஜீவராசிகள் உதவி இருக்கலாம். மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்னமே பூமிக்கு அந்நிய ஜீவராசிகள் வந்து செல்லும் வழக்கும் இருந்திருக்கலாம். பூமியில் உருவான உயிர் மனித பரிணாமம் அடைந்து நாகரிகம் எட்ட அவர்கள் உதவி இருக்கலாம். இந்திய புராண இதிகாச கதைகளைப் போல தோற்றமளிக்கும் இக்கூற்று
மனிதனுக்கு புரியாத எல்லா கேள்விகளுக்குமான பதிலை சுலபமாக தந்து விடுகிறது. பிரமிடுகள் தொடங்கி கொரினா உள்ளிட்ட பலரின் கண்களுக்கு புலப்பட்ட பறக்கும் தட்டுகள் வரை எல்லா புதிர்களுக்குமான விடையாக இருக்கிறது. இருத்தலின் காரணங்களை ஆராயும் அறிவியல் சொல்லும் விளக்கமும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்கவில்லை. பல 100 கோடி நட்சத்திரங்கள் குறைந்தபட்சம் நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்தில் இருக்கு. அதனால அங்க மற்றவங்க யாராவது இருப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாகத்தான் இருக்கிறோமா, அல்லது நமக்கு துணையான ஜீவராசிகள் ஏதேனும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவற்றுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? காதல் தொலைத்த புதிரான இரவில் கொரினாவின் கேள்வியும் இதுவாகத்தான் இருந்தது. UFOவை பற்றி கேள்விப்பட்டிராத கொரினாவுக்கு பெரும் குழப்பம். அடையாளம் காணப்படாத வான்வெளி பொருட்கள் பற்றிய ஆய்வு மையத்துக்கு அடுத்த நாள் காலை அழைத்து பேசுகிறார். என்ன பண்றதுனே தெரியல. யாருக்காவது ஃபோன் பண்ணி அதை பத்தி சொல்லலாமான்னு தெரியல. சொன்னாலும் மற்றவங்க நம்புவாங்களான்னு தெரியல. கொரினா பறக்கும் தட்டை பார்த்த அதே இரவில் 8 பேர் தட்டு போன்ற பொருளை பார்த்ததாக புகார் அளித்திருந்தார்கள். அடுத்த நாள் வான்கூவர்ல இருந்த பிளானட்டோரியத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். வேற எதுவும் கால் இதே போல வந்துதான்னு கேட்டேன். இதுவரைக்கும் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு UFO வான்கூவர் ஆஃபீஸுக்கு காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. UFOனா என்னன்னு கூட அப்ப எனக்கு தெரியாது. உலகம் முழுவதுமே பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக சொன்ன பல தகவல்கள் இருக்கின்றன. பல உலக திரைப்படங்களும் பறக்கும் தட்டுக்கள் மற்றும் ஏலியன்களை பற்றி பேசி வெளிவந்திருக்கின்றன. உலக புகழ் பெற்ற வானியல் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட அந்நிய கிரக ஜீவராசிகள் ஏதேனும் செய்திகளை பூமிக்கு அனுப்புகின்றனவா என ஆராய பிரேக் த்ரூ லிசன் என்ற திட்டத்தை பெரும் பொருட்செலவில் தன் இறப்புக்கு முன் அறிவித்திருந்தார். இவை எல்லாவற்றையும் தாண்டி அமெரிக்க அரசு ரகசியமாக ஏலியன்களை வரவழைத்து ஏரியா 51 என்னும் இராணுவ தளத்தில் ஆய்வு செய்வதாகவும் ஒரு பேச்சு உண்டு. பலர் ஏலியன்களால் கடத்தப்பட்டு திரும்ப வந்ததாகவும் புகார் அளித்திருக்கின்றனர். இன்னும் பலர் ஏலியன்களுடன் செல்லவிருப்பதாகவும் சொல்லி சென்று மறைந்திருக்கின்றனர். அப்படியான ஒருவர்தான் கிரேஞ்சர் டெய்லர். உலகின் பிற நாட்டு மக்களுக்கு பறக்கும் தட்டுகள் தெரியாமல் இருப்பதன் காரணம் என்ன? அமெரிக்காவின் ஏரியா 51 தளத்தில் நடக்கும் ரகசிய ஏலியன் ஆராய்ச்சிகள் கொடுக்கும் செய்தி என்ன? மனித அறிவுக்கு எட்டாத தொழில்நுட்ப வல்லமை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் எப்படி சாத்தியமானது? என்ன ஆனார் கிரேஞ்சர் டெய்லர்? இப்பெரும் பிரபஞ்சத்தில் நாம் உண்மையில் தனியாகத்தான் இருக்கிறோமா? நாளைய அட்சரேகையில்